ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன்னொரு ரிவிஷன் ஒன்று பார்ப்போம். சரியா? முதலாவது இதில் அரிஸ்டோட்டில் வந்து நம்மளுக்கு சிலபஸில் இல்லை. கிறிஸ்துக்கு முன் 384 ஆகின்னு நினைக்கிறேன். ரைட், அதில் அந்த அரிஸ்டோட்டல் காலமாக கருதப்படுகிறது. சரியா? இவர் வந்து 2 தாவரம் விலங்கு என பிரித்தார்னு சொல்லி, தாவரம் அது என்ன விலங்கு இப்படின்னு பிரித்தார், விலங்கு என பிரித்தார். அதே டைமில் இவர் இன்னொரு வேலையும் செஞ்சார். விலங்கை வந்து ஒரு 3 வகையாக அதை மேலும் பிரித்து காட்டினார். என்னென்ன முறைன்னு சொன்னால், ஒன்று வந்து செங்குளியங்கள் உள்ளமை, ஆர்பிசி உள்ளமை இல்லாதமை சொல்லி. அடுத்தது இடப்பெயர்ச்சி முறை. அடுத்தது இனப்பெருக்க முறை. ரெண்டாக பிரிச்சார். ரெண்டாவது இவர ஸ்டூடெண்ட்ஸ் மாணவனான யாரு, தியோப்ரஸ்டஸ் சொல்றது. தியோப்ரஸ்டஸ் இவர் வந்து இந்த அப்புறம் டீச்சர் எதை விட்டாரோ பிரிக்காம அதை எடுத்து செய்கிறார். எதை? இந்த தாவரத்தை பிரித்தார். என்ன மாதிரி பிரித்தார்னால், அதை ஒன்று வந்து அதில் கட்டமைப்பு தோற்ற அடிப்படையிலும் தோற்றம். அடுத்தது வாழ்க்கை காலம் சொல்லி இதில் தோற்ற அடிப்படையில் 2ஆக பிரித்தார். ஒன்று வந்து 3. ஒன்று வந்து மரம், அடுத்தது செடி, அடுத்தது பூண்டுகள் அப்படி பிரித்தார். சரியா? வாழ்க்கை கால அடிப்படையில் ஓராண்டு, ஈராண்டு அல்லது பல்லாண்டு தாவரம்னு சொல்லி பிரித்தார். இவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்துக்கு முன்தான் இவங்களோட கேஸ் எல்லாம் போகுது. சரியா? ஆனால் 3வது கரோலஸ் லினேயஸ்ன்னு சொல்லி, லினேயஸ் என்று சொல்கிறது. இவர் வந்து 1753 காலம் நினைக்கிறேன். ரைட், 1753 கிறிஸ்துக்கு பின் இவங்களோட ஹேஸ். இவங்க மெயினாக வந்து 2-3 விஷயம் கதைப்படுவது. ஒன்று வந்து இரு சொற்பேரீட்டை அறிமுகம் செய்தார். என்னது? இரு சொற்பேரீடு அறிமுகம் செய்தார். ரெண்டாவது 2 ராச்சியம் விஷயத்தை என்ன செஞ்சார்? இவர் தான் சொன்னார். 2 ராச்சியம் என்று சொன்னார். ராச்சியம் என்னென்ன ராச்சியம்? கிங்டம் ஆஃப் பிளான்ட், அடுத்தது கிங்டம் ஆஃப் அனிமாலியா என்று சொல்றது. அடுத்த வேலை பார்த்தார் என்னென்றால், ஒரு 6000 தாவரம். எத்தனை தாவரம்? 6000 தாவரம். இந்த தாவரத்தை இவங்களுக்கு இதில் நாம் இது ராச்சியம் ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்போ ராச்சியத்துக்கு கீழே என்ன வரும்? கணம் வரும். அந்த கணத்தை இவர் சொல்ல இல்லை. அதுக்கு கீழே இருக்கிற என்ன வகுப்பு, அடுத்தது வருணம், அடுத்தது குடும்பம் இல்லை சாதியை சொல்கிறார். சாதி, அடுத்தது இனம். பகவானம்மா, ராச்சியம், வகுப்பு, வருணம், சாதி, இனம். இப்போ நாங்கள் இதில் ஒரு பிளாங் ஒன்று வைப்போம். சாதிக்கு இடையில் குடும்பம்ன்ற ஒரு இடம் ஒன்று இருக்குதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போ. சரியா? இவ்வளத்தையும் இவர் சொன்னார். இனி அடுத்தது பூக்கும் தாவரம். மிகுதானே பூக்கும் தாவரம். இந்த தாவரத்தை அவர் நம்மளுக்கு பூவை தெரியும். பூ இது என்னது? குறி, இது தம்பம், சூலகம். இது என்னன்னு சொல்கிறது? மகரந்த கூடு, மகரந்த இலை. ரெண்டையும் சேர்த்து என்னென்னு சொல்லுவோம்? கேசரம்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்?
தம்பம். அப்போ பூக்கும் தாவரத்தை 2 முறையில் அதை பிரித்து காட்டினார். என்னன்னு சொன்னால், ஒன்று வந்து என்ன தம்பங்களின் எண்ணிக்கை, அடுத்தது கேசரங்களின் எண்ணிக்கை. கேசர் இந்த 2னுடைய எண்ணிக்கை. இதன் அடிப்படையில் என்ன செஞ்சார், இவர் பிரித்து காட்டினார். இதுக்கு பிறகுதான் 3வது ராச்சியமான விளங்குதோ, யார் கதை செய்து சம்பந்தமாக ஏர்னஸ்ட் ஹேக்கல் வந்து என்ன செய்கிறார் என்றால், 4வது கேஸ். என்ன கேஸ், நம்மட 4வது கேஸ். அதில் ஏர்னஸ்ட் ஹேக்கல் 1866 சரியா, 1866 ஏர்னஸ்ட் ஹேக்கல் 1866 இவர் 3வது ராச்சியத்தை அறிமுகப்படுத்துகிறார். 3வது ராச்சியம், கவனமா, 3வது ராச்சியம் அறிமுகம் செய்தார். ஏதாவது 3வது ராச்சியம் கிங்டம் புரோட்டிஸ்டா. அப்போ கிங்டம் புரோட்டிஸ்டா ராச்சியத்தை அறிமுகம் செய்தது யார், ஏர்னஸ்ட் ஹேக்கல். அதே மாதிரி இந்த ஆட்சி நிறை பாகுபாட்டு மட்டம், இது என்னது பாகுபாட்டு மட்டம், இவ்வளோ பாகுபாட்டு மட்டம் வைக்கி. இதில் கணம் எனும் பாகுபாட்டு மட்டத்தை, கணம் எனும் பாகுபாட்டு மட்டத்தை அறிமுகம் செய்தார். சரியா, இப்போ இங்கனைக்க வந்து பாருங்க, இது ஏன் அறிமுகம் செய்தார்னு சொன்ன, இங்கனைக்க தாவரத்திலையும் விலங்குலையும் இருந்து எடுக்கப்பட்ட இங்கே தான் நுணுக்கு காட்டின்னு ஒரு கேஸ் ஒன்று நாங்கள் இடத்துல கதைக்கணும். என்ன கேஸ், நுணுக்கு காட்டி இந்த ஒரு கேஸை கதைக்கணும். நுணுக்கு காட்டிங்கக்குள்ள நாங்கள் எல்எம்சி கேஸை தான் இங்கே கதைப்போம். நுணுக்கு காட்டின்னா இது எல்எம்சி இந்த ஒரு விஷயத்தை இங்கனைக்க சொல்லி போட்டு தான் இந்த விஷயத்தை சொல்லுவோம். சரியா, அதுக்கு பிறகு 5வது கேஸ் இஎம்சி சிம்பிளங்கு தானே. இஎம்சி வந்து நினைக்க வரவழைக்கிடுது. ஆகையினால ராபர்ட் ஆர்ஹெச் விட்டேகர் என்று சொல்லி சயின்டிஸ்ட் ஒன்று, இவர் என்ன செய்கிறாருனால் ராபர்ட் H. விட்டாகர், இவர காலம் வந்து 1969 கவனமா 1969 இந்த காலத்தில். சரியா, இவர் நுணுக்கு, அதாவது 5 ராச்சிய பாகுபாட்டு முறையை அறிமுகம் செய்தார். எத்தனை 5 ராச்சியத்தை அறிமுகம் செய்தார். இதில் 5 ராச்சியம்னா நீங்கள் கேட்கலாம், 4வது ராச்சியம் யார் அறிமுகம் செஞ்சேன்னு சொல்லி. அவர் நம்மளோட சிலபஸில் இல்லை, கொப்லெட்ன்னு சொல்லி தேவைப்படாது நமக்கு. ரைட்டா, இப்போ என்னென்ன 5 ராச்சியம், ஒன்று பிளான்டேயும் கிங்டம் மொனேரான்னு சொல்லுவோம். எது கிங்டம் மொனேரான்னு சொன்னால் ப்ரோகரியோட்டாவை தான் அவங்க சொல்கிறாங்க. ரைட், ப்ரோகரியோட்டாட கேஸை தான் சொல்லுது. ப்ரோகரியோட்டாண்டு உங்களுக்கு விளங்கிக்கொள்ளுங்க இப்போதைக்கு. அதே மாதிரி புரோட்டிஸ்டா, அவர் சொன்ன புரோட்டிஸ்டா. அடுத்து வந்து பிளான்ட்டு, அடுத்தது ஃபங்கை. 2 ராச்சியத்தை யார் அறிமுகம் செய்தது, இவரா கரோலஸ் லீனியஸ், ஞாபகம். ஃபங்கை, அடுத்தது என்ன அனிமாலியா. இப்போ இந்த 5 ராச்சியத்துக்கும் இவர் என்ன முறையை பயன்படுத்தினார்னு சொன்னால், முதலாவது தனிக்கலமா பல்கலமா. இந்த அங்கிகள் என்ன காலத்தில் இருக்குது, தனிக்கலமா அல்லது பல்கலமா என்று சொல்லி. தனிக்கலம் அல்லது பல்கலம். 2வது கல ஒழுங்கமைப்புங்கிறது புரோகரியோட்டாவா யூக்கரியோட்டாவா என்று சொல்லி. கல ஒழுங்கமைப்புனால் புரோகரியோட்டாவா யூக்கரியோட்டாவான்னு சொல்லி. 3வது என்ன போசனி முறையை யூஸ் பண்ணுறார். போசனி முறை
உங்களுக்கு சொல்லிக்குது. போசனை என்னன்னு சொல்லிக்குது, கார்பன் தேவையையும் சக்தி தேவையையும் பூர்த்தி செய்து கொள்கின்ற முறையாகும். சரியா? அப்போ தற்போசனை புறப்போசனை. தற்போசனை என்னென்னு சொல்லி தந்தீங்க, கார்பன் தேவையை என்ன அசேதன கார்பனான CO2வை பயன்படுத்துவது தற்போசனை ஆகும். சரியா? கார்பன் தேவையை சேதன கார்பனான என்ன கார்போஹைட்ரேட் புரதம் லிப்பிட்ல இருந்து எடுக்கிறதா இருந்தால் அது என்ன போசனை சொல்லுவோம், புறப்போசனைன்னு சொல்லுவோம். அப்போ போசனையை நாங்கள் எப்படி சொல்கிறோம், தற்போசனை புறப்போசனை சொல்லுவோம். அப்போ கார்பன் தேவை முடிஞ்சு அது சக்தி தேவையை வச்சு சொல்லுவேன். சக்தி தேவை எப்படி கேட்குறோம், ஒளி சக்தியாக இருந்தால் ஒளி போசனை, அதே மாதிரி சேதன சேர்வையாக இருந்தால் ரசாயன போசனை. அப்போ ஒளி தற்போசனை, ஒளி புறப்போசனை, ரசாயன தற்போசனை, ரசாயன புறப்போசனை எல்லாம் பிளான்ட்ல உங்களுக்கு ரிஃபர் பண்ணிக்குது. சொல்லுங்க தானே, ரைட். அப்போ அந்த மாதிரி போசனை முறைகளை யூஸ் பண்ணிடும். அதுக்கு பிறகு 6வது கேஸ், இதுக்கு பிறகு தான் இந்த EMCர ஒரு கேஸ் ஒன்று வருது. EMCர ஒரு கேஸ் ஒன்று கதைப்போம். இப்போ EMCயின் ஊடாக நகரும் பொழுது மிகவும் நுணுக்கமான விஷயங்களை அறியக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட். ஆகையினால தான் 1977 கால்வூஸ்ன்னு சொல்லி கால்வூசஸ் இவர் என்ன செய்கிறார்னால், அந்த EMC வந்ததால் நுண்ணங்கிகளை என்ன பிரிக்க, நுண்ணங்கிகளை என்ன அதை பிரித்து போட்டு பார்த்தா அதில் கலைச்சுவர் கலமென்சாகு எல்லாம் அந்த கட்டமைப்பெல்லாம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில் அவர் என்ன செய்கிறான்டா பேருராட்சியம்னு சொல்கிறார். பேருராட்சியம் இந்த விஷயத்தை கைக்க பேருராட்சியம் 3 வகையாக சொல்கிறார். ஒன்று வந்து என்ன பாக்டீரியா, டொமைன் பாக்டீரியா, டொமைன்னு சொல்கிறது பேருராட்சியத்தை. அடுத்தது என்ன ஆக்கியா பாக்டீரியா, ஆக்கிய பாக்டீரியா. அடுத்தது யூக்கெரியான்னு சொல்கிறது யூக்கெரியா. கவனம், பாக்டீரியா இந்த ரெண்டுமே வந்து புரோகரியோட்டான்னு சொன்ன தெரிஞ்சா சரி, புரோகரியோட்டாவா. இப்போ நீங்கள் 2023 காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாக்டீரியாவுக்கும் யூக்கரியாவுக்கும் இடையிலான வேறுபாடு இதுக்குள்ளே வந்துச்சு. 2024 பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் பங்கைற சிறப்பியல்பு கேட்டு வந்துச்சு. 2025 2026 பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் பாக்டீரியா வந்துச்சு. எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா டைவர்சிட்டியில் எங்கே இந்த ஏரியாக்குள்ளே 2026 வந்துருக்கு. அது தொடரும். சரியா? இதில் பேஜ் நம்பர் உங்களுக்கு தெரியும், பாகுபாட்டு வரலாறு பேஜ் நம்பர் ரிசோர்ஸில் பேஜ் நம்பர் எத்தனை வருது, 83. நோட் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஸ்டோரியெல்லாம் சரியான்னு சொல்லி. சரியா? இதோட இதில் இதை ஏன் பிரித்தாங்கன்ற ஒரு கேஸ் ஒன்று வருது. என்னென்ன அடிப்படையில் இதை பிரிக்கிறாங்கன்ற ஒரு கேஸ் ஒன்று கதைப்படுது. அது என்னென்னா டார்வின் கூர்ப்பு கொள்கை சம்மந்தப்பட்டு வருது. ரைட். சார்ல்ஸ் டார்வின் 1809 சார்ல்ஸ் டார்வின் கூர்ப்பு கொள்கையோட சம்மந்தப்பட்டு தான் இந்த விஷயம் என்ன கதைப்படுது. மூலக்கூற்று உயிரியலோட சம்மந்தப்படுது. கவனமா. ரைட். உயிர் எப்படி தோற்றம் பெற்றது, நைதரசன் மூலங்களுக்கு இடையிலான சின்ன வேறுபாடுகள் அடிப்படையில் தான் இதை பாகுபடுத்தி சொல்கிறாங்க. அப்போ தற்கால இதன் அடிப்படையில் போக்குள்ள என்ன செய்யுது, தற்கால பாகுபாடு கதைக்கப்படுது. கூர்ப்பு தொடர்புகளும் அடுத்தது என்ன மூலக்கூற்று உயிரியலின் முன்னேற்றம். எதிர மொலிக்குலர் பயாலஜியில் மூலக்கூற்று உயிரியல் மொலிக்குலர் பயாலஜியில் முன்னேற்றம். அடுத்தது கூர்ப்பு தொடர்பு. இதன் அடிப்படையில் தான் இவர் என்ன செய்கிறாரு, இந்த விஷயங்களை கதைக்கிறார். அதன் அடிப்படையில் கதைக்க கொள்ளதான் தற்கால பாகுபாட்டு முறையில் எதன் அடிப்படையில் இந்த பாகுபாடு செய்யப்படுது இந்த கேஸை நாங்கள் சொல்லுவோம். முறை நாங்கள்
நம்மட பேஜ் நம்பர் ஸ்டார்ட்டில் வரும். என்னன்னு சொன்னால் விஞ்ஞான அடிப்படையில் பாகுபாட்டு மட்டும் சொல்லி பேஜ் 82ல் பாகுபாட்டு முறைன்னு சொல்லுவோம். அதில் தான் 3 வகையான ரெண்டு தான் மெயின். ஒன்று செயற்கை பாகுபாட்டு முறைன்னு சொல்லுவோம், செயற்கை பாகுபாட்டு முறை. அடுத்தது என்ன? ரெண்டாவது இயற்கை பாகுபாட்டு முறை. இயற்கை பாகுபாட்டு முறை. இந்த 2 வேறுபாடு உங்களுக்கு தெரியும்தானே? இது என்ன அடிப்படையில் இதை பாகுபடுத்தினாங்க? கூர்ப்பு தொடர்பு அடிப்படையில் பாகுபடுத்துறது. இது கூர்ப்பு தொடர்பு விளங்காது அப்படின்னு சொல்லி நம்மளோட அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷனுக்கு பிறகு உள்ள ஒரு விஷயத்தை தான் நான் கதைக்கு எடுத்து தற்கால பாகுபாட்டு முறையை எதன் அடிப்படையில் செய்கிறாங்க? தற்கால பாகுபாட்டு முறை. இப்போ நம்மளோட ஹிஸ்ட்ரி ஹஜமல்ல என்ன ஹிஸ்ட்ரியில் நான் மெயினாக எடுத்த விஷயம் மூலக்கூற்று உயிரியல்ற முன்னேற்றம். மூலக்கூற்று உயிரியலின் என்னது? முன்னேற்றம். மொலிகுலர் பயாலஜி சம்மந்தப்பட்டு இதை எப்படி நாங்கள் தற்கால பாகுபாட்டு முறைக்கு எதன் அடிப்படையில் செய்கிறாங்கண்டா அதில் அடிப்படையை பார்ப்போம். அடிப்படை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிப்பேன். என்ன? முதலாவது டிஎன்ஏ இப்படி எழுதுவோம். நைதரசன் என்ன தொடர், நைட்ரஜன் மூலத்தொடர் என்று சொல்லியிருப்பேன். இப்படி எழுதுவோம். என்ன? தொடர் என்று எழுதுவோம். அப்போதான் நமக்கு லேசு. எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்க. தொடர் என்ன தொடர் என்றால் காணும் நைட்ரஜன் மூலத்தொடர். அது எதில் உள்ளது என்றால் டிஎன்ஏயில் உள்ளது. டிஎன்ஏயில் உள்ளது எதுக்கு காய்க்கலாம்? ஒன்று இளைமணிக்கு காய்க்கலாம், இளைமணி. அடுத்து எங்கடா? பச்சைய உருமணி. எப்படி சொல்லுவீங்க? இளைமணி டிஎன்ஏயில் உள்ள நைதரசன் மூலத்தொடர் அடிப்படையில் பிரிக்கலாம். ரெண்டாவது பச்சை உருமணியில் டிஎன்ஏ நைதரசன் மூலத்தொடர் அடி பிரிக்கிறேன். மூணாவது நைதரசன் மூலத்தொடரில் நாங்கள் இன்னொரு விஷயம் ஆர்என்ஏல கைக்கலும். ஆர்என்ஏண்டா ரைபோசோமின் ஆர்என்ஏயில் உள்ள என்ன மூலத்தொடர்? நைதரசன் மூலத்தொடர்னு சொல்லிடு. அதே மாதிரி தொடருக்கு நாங்கள் கொண்டு போவோம். தொடர் அமினோ அமில தொடராகும். எந்த அமினோ அமிலம் என்றால் பொதுவான அவ்வளோ முடிஞ்சு பார்த்தீங்களா? பொதுவான புரதங்களின் அமினோ அமில தொடராகும். எத்தனை வந்தீங்க பாருங்க? 2 4. எத்தனை வந்தீங்க? அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும். முக்கியமான பரம்பரை அலகுன்னு சொல்லிடும். முக்கியமான பரம்பரை அலகு பாருங்க. முக்கியமான பரம்பரை அலகு இப்படி போடுங்க. முடிஞ்ச 3 முடிச்சு. முக்கியமான பரம்பரை அலகின் டிஎன்ஏ நைதரசன் மூலத்தொடர், இளைமணி டிஎன்ஏ நைதரசன் மூலத்தொடர், பச்சை ஒருமணி டிஎன்ஏ நைதரசன் மூலத்தொடர், ரைபோசோம் ஆர்என்ஏ நைதரசன் மூலத்தொடர். அடுத்து என்ன? பொதுவான புரதங்களின் அமினோ அமில தொடர். அடுத்தது கலக்கூறுகளின் மூலக்கூற்று கட்டமைப்பு. அடுத்து இதோட முடிஞ்சு. இது ஒரு விஷயம். அடுத்தது என்ன? கலக்கூறுகளின் மூலக்கூற்று கட்டமைப்பு. வெரி சிம்பிள். இதெல்லாம் ஸ்ட்ரக்சருக்கு வரைய அடிக்கடி. ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சருக்கும் வரலாம், எம்சிக்யூக்கு வரலாம். ஒருவேளை எஸ்ஐக்கு வராதுன்னு சொல்லவும் இயலாது. எதுக்குள்ள எடுப்பாங்கன்னு தெரியாது. அவ்வளோதான்.